ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் முடக்கத்தான் கீரை. ஒரு சின்ன கிளை பக்கத்துலேருந்து முளைஞ்சி இதில் வந்திருக்கு. நான் மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இது இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது தோசையில் இட்லிலாம் ஊற்றி சாப்பிட்லாம், உள்ளுக்கு சாப்பிட்ணும். ஒரு மாதத்தில் சாப்பிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், முட்டி வலியே வராது. நீங்களே பார்ப்பீங்க. தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த முட்டி வலி எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட வீட்டிலே நம்மளுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு பார்த்தா இந்த முடக்கத்தாங்கீரை தான். நிறைய கிளப்பு நிறைய எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிளப்பு இருக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு முட்டி வலியே வராது நம்மளுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு இருந்தாலும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டி வலியாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இது ஒரு கிளையை வச்சு நீங்கள் தொடர்ந்து இது சாப்பிட்டு பாருங்களா, முட்டி வலி வராது. நான் மீண்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கிளை தான், அந்த கிளை அப்படியே நிறைய படர்ந்துட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை விடாதீங்க. முடக்கத்தாங்க விதை கிடைச்சா கூட விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூ தான், விதையாக மாறும். கருப்பு கலரில் இருக்கும் அந்த விதை. இது வீட்லேயே நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் புதினா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா கிளையை கட் பண்ணிவிட்டு தான் நான் வச்சேன். கடையிலேருந்து வாங்கிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கிளையை நட்டு விட்டாலே போதும், அதுலேருந்து வேர் அதில் வரும். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த இடமே பார்க்க இந்த புதினா வாசனை அடிக்குது. இந்த இடமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வாங்கிறது கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஆஞ்சிட்டு நீங்கள் நட்டாலே போதும். வேறு பாருங்கள், அந்த வேர் எப்படி படர்ந்துருக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு செடி நட்டு விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி 3 பூ பூத்துருக்கு. இது பார்க்கவே முடியல. இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி தான் நிறையா இருக்குது. நீங்கள் வாங்க அந்த பூவை பறிச்சிக்கலாம். இந்த செடி கிடச்சுன்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அந்த செடி அழிஞ்சு போகுது, பார்க்கவே முடியல. ரெட் கலரில் இருக்கும், ரோஜா பூ கணக்கில் இருக்கும் இந்த செம்பருத்தி. இது கொஞ்சம் கட்டிங் மூலயமாவும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நட்டுருக்கேன், அதை காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் கட்டிங் மூலயமா வளர்த்துட்டு பச்சை உடனே அந்த வேர் பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பச்சை பண்ணி துளிரும் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே காயும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளர்ந்துது. இப்போ வேர் அதுக்கு நல்லா கொஞ்சம் வந்திருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளை வேர் பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்து மண்ணில் நட்டு விட்டால் செடி கிளம்பும். நிறைய பேர் கட்டிங் பண்ணால் வளருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வளரும். அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக சீவிட்டு இல்லை மஞ்சள் கொஞ்சம் வச்சு விட்டாலே நிறையா துளிர் எடுக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு செம்பருத்தி. இன்றைக்கி செம்பருத்தி பூத்துக்கு சாமிக்கு ஒன்று வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே பூ பூத்துன்னா சாமிக்கு வைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பூ நம்ம சிவனுக்கு வச்சிடலாம். இந்த பூ இது என் குலதெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கும் ஒரு பூ வச்சிடலாம்.